கிச்சனுக்குள்ள போனோனே முதல்ல பண்ற வேலை வந்து சாய வைக்கிறது தான். சாய ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு, ஆட்டா பார்த்தேன் நைட்டுக்குள்ளது நெறையா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு சாதம் தான் குடுக்க சொன்னாங்க. சரி மாமாக்கு மட்டும் இவ்ளோ ஆட்டா போதும். ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்சுக்காக தக்காளி சாதம் தான் பண்ணேன். அவங்களுக்கு தக்காளி சாதம் பண்ணி குடுத்துட்டு, மாமாக்கு ரொட்டி பண்ணலான்னு. தீபாவளி வரப்போது இல்லையா? இனி பலகாரம்லாம் பண்ணணும். குலாப் ஜாமுன் ரெடி மிக்ஸ் வாங்கியாச்சு. எம்டிஆருக்குள்ளது. 1 வாங்குனா 1 ஃப்ரீ. தீபாவளி வந்தாலே குலாப் ஜாமுன் இல்லாம இருக்காதே! இனி ஒவ்வொன்னா பலகாரம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். செட்டிநாடு பொண்ணா இருந்துட்டு பலகாரம் பண்ணலைன்னா எப்படிங்க? கண்டிப்பா இனி பலகாரம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்களுக்கு வீடியோல போடுறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலகாரம் போடுறேன் வீடியோ. அதுக்கப்புறம் யுவுக்கு வந்து நைட்டெல்லாம் தூங்கவே இல்ல. அவனுக்கு காது வலிக்குதுன்ட்டான். நல்லா தான் விளையாடிட்டு இருந்தா கரெக்ட்டா பாருங்க படுக்கிற டைம் ஆனோனே காது வலின்னு தூங்கவே விடல. பாவம் அழுதுட்டே இருந்தான். கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் காதுக்கு வலிக்குள்ள மருந்து இருந்துச்சு. அத ஊத்தி விட்டோனே தான் கொஞ்சம் தூங்குனான். காலையில எந்திரிக்கும்போது கேட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னா. அதோட தான் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கேன் மருந்து ஊத்தி. நீ இன்னும் வலி சரியாகலைன்னா டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போகணும். ஹஸ்பண்ட்க்கு சாயா ஊத்தி அவங்களே எழுப்பியாச்சு. தக்காளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நீ லஞ்ச் பேக் பண்ணிட்டு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் குடுத்து 2 பேரையும் அனுப்ப வேண்டியதுதான். யோகு ஸ்கூல்ல விட்டுட்டு ஹஸ்பண்ட் அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிருவாங்க. அதனால 2 பேருக்கும் ஒரே டைம்